அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல்நடத்தி கொண்டிருக்கும் ஏக வல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் கொண்டு வந்த உயர்தனமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ, எடுத்து நடக்கப் போகிறார்களோ, அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ், அவனையே அனுதினமும் அஞ்சு கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தலைமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சு கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில நாட்களினால் புதிய ஹிஜ்ரியுடைய வருடத்திலே நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் காலடி எடுத்து வைக்கப் போகிறோம். அப்படியான எமது புத்தாண்டிலே நாம் அதை எவ்வாறு கழிக்க வேண்டும், அந்த புத்தாண்டு என்பது இஸ்லாத்திலே எவ்வளவு முக்கியமானது, காலம் நேரம் எவ்வளவு பொறுமதியானது என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. காலத்தை இயக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா. செகண்ட்களை நிமிடங்களாக, நிமிடங்களை ஒவ்வொரு மணித்தியாலங்களாக, மணித்தியாலங்களை நாட்களாக அல்லாஹ் உருவாக்கி, நாட்களை மாதங்களாக, மாதத்தை ஒவ்வொரு வருடங்களாக அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார். 12 மாதம் இருக்கிறது. அந்த 12 மாதம் முடிகின்ற பொழுது அடுத்த வருடம், புதிய வருடம் ஒன்று ஆரம்பிக்கிறது. எனவே சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் புத்தாண்டை போன்று எமது புத்தாண்டு அல்ல. அதே போன்று பாடல்களையும் மியூசிக்கல்லையும் கூத்து கும்மாளங்களையும் கழிக்கக்கூடிய ஒரு புத்தாண்டு அல்ல. உலகத்தில் இருக்குகின்ற புத்தாண்டை பார்க்குகின்ற பொழுது, அந்த புத்தாண்டு ஆரம்பிக்குகின்ற பொழுது மக்கள் அதிகமானவர்கள் மதுவுலையும் மாதுவுலையும் கேலிகளையும் கூத்துக்கள்லையும் டான்ஸ்களையும் இவ்வாறு அன்றைய நாளை இரவை கழிப்பார்கள். ஆக சகோதரர்களே, நமது புத்தாண்டு அப்படி அல்ல. இஸ்லாம் ஆன்மீகம் ரீதியாக எங்களுக்கு வழிகாட்டுகிறது. உங்களுடைய புத்தாண்டு வருகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தியவர்களாக, பிறை முஹர்ரம் மாதத்தின் பிறை 9, 10 அந்த நோன்புகளை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆன்மீகம் ரீதியாக மனிதர்களை அப்படியே வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புத்தாண்டோடு தொடர்பாக்கப்பட்டது தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பல வகையான குறைஷி காபிர்களினால் வாழ முடியாது, வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியாது, அவ்வளவு அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பள்ளத்தாக்கிலே 2 வருடங்கள் அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே போட்டிருந்தார்கள். அவர்களோடு வியாபாரம் செய்வதை தடுத்திருந்தார்கள். இஸ்லாத்தை எட்டி வைக்க முடியாது, முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். இப்படியான ஒரு இன்னல்களுக்கு மத்தியிலே, துன்பங்களுக்கு மத்தியிலே தான் முஸ்லிம்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது. அல்லாஹ்வின் தூதரே, இப்ப நீங்க ஹிஜ்ரத்தின் பக்கம் செல்லுங்கள், இந்த ஊரை விட்டும் மக்கா விட்டும் மதீனாவின் பக்கம் செல்லுங்கள் என்று ரப்புடைய கட்டளை வருகிறது. சகோதரர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு தியாகத்தின் பயணம் சகோதரர்களே. எந்த ஊரிலே முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று அந்த குறைஷி காபிர்கள் நினைத்தார்களோ அல்லாஹ் வரலாற்றை மாற்றினான். அந்த ஊரிலே கியாமத் நாள் வரைக்கும் முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் வாழ முடியாது, செல்ல முடியாது, நுழைய முடியாது. முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்களுடைய அந்த மக்கா காபிர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்னவென்று தெரியுமா? கியாமத் நாள் வரைக்கும் மக்காவுக்குள்ளே முஸ்லிம்கள் நுழைய முடியாது. அல்லாஹ் வரலாற்றை புரட்டி மாற்றி அடித்தார். அது ஒரு தியாகத்தின் உணர்வின் ஹிஜ்ரத்துடைய பயணம். சொத்து செல்வங்களை தியாகம் செய்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, எண்ணத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உரைகத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை, ஒரு யகூதி வழிகாட்டியாக எடுத்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை உயிரோடு கொண்டு வந்தால் அல்லது அவருடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகங்கள் சன்மானமாக கொடுக்கப்படும் என்ற பரவலான அறிவித்தல் ஒன்று கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் வலை வீசி தேடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு யகூதியை பாருங்கள், எப்படி அந்த கட்டத்திலே நபியோடு ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள். உரைகத் என்று சொல்லக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு உரைகத். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் நபியின் குணத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதியாக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அழகான நல்ல பண்போடு, நற்குணத்தோடு, நம்பிக்கையோடு, நாணயத்தோடு அந்த காபிர்களோடு இருக்கேலும், யகூதிகளாக இருக்கேலும், முஸ்லிம்களாக இருக்கேலும் நபியின் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது என்றால் அவர் அவ்வளவோ நபியின் மீது அவ்வளவோ அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்துக்குள்ளே நுழையவில்லை. நபியின் அஹ்லாக்கை, நபியின் நல்ல குணம் இவரை நபியை காட்டி கொடுக்க உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. வழியை காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ளே நுழைகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே தான் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மக்காவை விட்டு வெளிக்கிளம்பி செல்லுகின்ற பொழுது அபூ சலமாவுடைய குடும்பத்தினர்கள் வருகிறார்கள். அபூ சல்மாவே, நீங்க வேணுமென்றால் செல்லுங்கள், ஆனால் உங்களுடைய குழந்தை சல்மாவை எங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குழந்தையை பறித்தெடுக்கிறார்கள். அபூ சலமா உடைய ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பம். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளிக்கிளம்ப செல்லுகின்ற பொழுது அவருடைய அவருடைய மனைவியின் குடும்பத்தினர்கள் வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள் உம்மு சலமாவை பார்த்து, உம்மு சலமா, நீ ஹிஜ்ரத் செல்லக்கூடாது, நீ எங்களோடு தங்கி இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் அவங்களோட குடும்பத்தார்கள் மறுபடியும் மக்காவுக்கு அழைத்துக் கொண்டு விட்டார்கள், கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள். குடும்பம், மனைவி ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். சகோதரர்களே, ஒவ்வொரு நாள் காலையிலையும் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்காவுடைய அந்த போர்டுல வந்து பார்த்து நினைச்சு பிள்ளைகளையும் கணவனையும் நினைத்து அழுது விட்டு அவர்களுக்கு அப்படியே மறுபடியும் மக்காவுக்கு சென்று விடுவார்கள் என்றால் அது ஒரு தியாகத்துடைய ஒரு பயணம். சகோதரர்களே, அது ஒரு வகையான தியாகம். எல்லாத்தையும் இழந்தவர்களாக சஹாபாக்கள் மக்காவுக்கு, மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே எங்களுடைய புத்தாண்டு எதை உணர்த்துகிறது என்றால், நீங்கள் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் நோம்புடைய அந்த நோம்பை பிடித்துக் கொள்ளுங்கள். முஹர்ரம் மாதம் 9வது 10வது நாள் தாசுஆ, ஆஷுரா என்று சொல்லுகின்ற நோன்பு இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, இந்த நோன்பு இருக்கிறது அன் சியாமி யௌமி ஆஷுரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆஷுராவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த நோன்பு இருக்கிறது சென்ற ஒரு வருடத்தின் பாவத்துக்காக வேண்டி, அதாவது வருகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்கின்ற பொழுது சொன்னாங்க, இந்த நோன்பு ஒரு வருடத்தின் பாவத்தை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது, வருகின்ற ஒரு வருடத்தின் பாவத்தை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த நோன்பை பிடிக்குகின்ற பொழுது அல்லாஹ் கொடுக்குகின்ற நன்மையை பார்வை சகோதரர்களே, ஒரு 2 நோன்பு பிடிக்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லஇன் பகீது, நான் அடுத்த வருடம் ஈரோடு இருந்தேன் என்றால் நான் 10வது நோன்பையும் சேர்த்து நான் பிடித்துக் கொள்வேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எண்ணத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஒரு முக்கியமான நோன்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். ஆனால் இந்த புத்தாண்டு இருக்கிறது சகோதரர்களே, ஹிஜ்ரத்தோடு தொடர்பாக்கப்பட்ட ஒரு புத்தாண்டாத்தான் இருக்கிறது. எனவே அமைதியோடு எங்களுடைய மற்ற சகோதரர்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்ற புத்தாண்டை போன்றல்ல, ஒவ்வொரு புதிய இயர்களும் அந்த வருடங்கள் வருகின்ற பொழுது எவ்வளவு கேலி கூத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது, டான்ஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறது, மாதுவிலே மக்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எமது புத்தாண்டோ வான்மீகம் ரீதியாக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, எண்ணத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இந்த புத்தாண்டு இருக்கிறதே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே ஒரு கடிதம் வருகிறது. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். அமீருல் முஃமினீனே, ஒரு கடிதம் வந்தால் அது எந்த வருடம் வந்தது, எந்த மாதத்தில் வந்தது, நேற்று வந்ததா முந்த நாள் வந்ததா என்று கணக்கெடுக்க முடியாத ஒரு கால நேரம் இல்லாதது இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்திவிடும். எனவே நாம் ஒரு இஸ்லாத்துக்கென்று ஒரு கால அளவு எடுக்க வேண்டும், ஒரு கலண்டரை எடுக்க வேண்டும் என்று அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். அதிகமான விடயங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல தான் சில விஷயங்கள் அவருடைய ஆட்சி காலத்துல அவங்க உருவாக்கி இருந்தாங்க. அதுல ஒன்று தான் இஸ்லாமிய கலண்டர். சகோதரர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்க்கிறார்கள். ஒன்று சேர்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சஹாபாக்களிடத்துல முடிவு கேட்கிறாங்க, இப்ப நாங்க எதிலிருந்து இஸ்லாமிய நாளை கலண்டரை ஆரம்பிப்பது? சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியுடைய பிறப்பை எடுத்துக்கொள்வோம், நபியின் பிறப்பை வைத்து எமது கலண்டரை ஆரம்பித்துக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை நஸரானிகள் எடுத்துக்கொண்டார்கள். எனவே ஒரு மார்க்கத்தின் ஒரு தனி மனிதனின் பிறப்பை வைத்து, ஒரு தனி மனிதனின் பிறப்பை வைத்து, ஆனால் அவருடைய புத்தாண்டை எடுத்துக்கொள்ளக் கூடாது. கிறிஸ்தவர்கள் நஸரானிகள் அப்படித்தான் எடுத்துக்கொண்டார்கள். அடுத்த கருத்து சொல்லுகிறார்கள், நபியின் வஃபாத்தை வைத்து, இறப்பை வைத்து நாம் புத்தாண்டை ஆரம்பித்துக் கொள்ளுவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தனி மனிதனின் மௌத்தை வைத்து, மரணத்தை வைத்து புத்தாண்டை ஆரம்பிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இன்னொன்று, அடுத்த 3வது கருத்து, நபியின் நுபுவத்தை வைத்து, நபி பட்டம் கிடைத்ததை வைத்து நாம் எமது புத்தாண்டை, இஸ்லாமிய புத்தாண்டை ஆரம்பித்து விடுவோம் என்று சில சஹாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபித்துவம் கிடைத்தது அது ஒரு மாபெரும் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒன்று தான். ஆனால் நபித்துவத்துக்கு பின்னால் நபி ஆற்றிய செயல்கள், நபி சொன்ன விடயங்கள், நபியுடைய விடயங்கள் இதை விட அளப்பெரியது என்று சொல்லுகின்ற பொழுது 4வது கருத்து,
நாம் ஹிஜ்ரத்தை, நபியின் ஹிஜ்ரத்தை வைத்து ஆரம்பித்து விடுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான் இஸ்லாம் விரைவாக பரவ ஆரம்பித்து விட்டது, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான் இஸ்லாம் அதிகமாக பரவ ஆரம்பித்து விட்டது, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான் இஸ்லாத்தின் பல வகையான விடயங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான ஒன்று. ஆகையால் நாம் ஹிஜ்ரத்தை வைத்து புத்தாண்டை ஆரம்பிப்போம். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹிஜ்ரியின் புத்தாண்டு ஹிஜ்ரத்தின் வைத்துத்தான், ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் சகோதரர்களே எமது புத்தாண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே எமது புத்தாண்டு என்பது ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஹிஜ்ரி 1445 தான் இருக்கிறேன், இன்னும் சில காலத்தினால், இன்னும் சில நாட்களினால் நான் புதிய புத்தாண்டை ஹிஜ்ரி 1446 ஆரம்பிக்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ் என்று எத்தனை சகோதரர்களுக்கு தெரியும்? சகோதரர்களே, கவலையான விஷயம் என்னவென்று தெரியுமா? நமது புத்தாண்டுடைய, நமது இஸ்லாமிய ஆண்டினுடைய மாதம் என்னவென்று கூட தெரியாது, நாள் என்னவென்று கூட தெரியாது. ஒரு கடிதத்துக்காக வேண்டி அல்லது ஒரு திருமண கார்டுக்காக வேண்டி, அழைப்பிதழுக்காக வேண்டி இங்கே வருடத்தை போடுகிறார்கள். அதனுடைய ஹிஜ்ரி ஆண்டை போடுவதற்காக வேண்டி யார்கிட்டையாவது கோல் அடிச்சு கேட்கணும் உலமாக்கள் இடத்தில். நம்மளுடைய ஹாலாத்தில் அப்படித்தான் இருக்கிறது. என்ன மாதம் ஹஸ்ரத் என்று கேட்கின்ற அளவுக்குத்தான், என்ன வருடம் என்று கேட்கின்ற அளவுக்குத்தான் நம்மளுடைய சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்துக்களை பாருங்க, அவருடைய மார்க்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 12 மாசையும் மற்றும் 12 மாசத்தையும் அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்பாங்க. தையில இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரலாற்றை சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுடைய என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் அவருடைய மார்க்கத்தில் உள்ளதைத்தான் போடுவார்கள். ஜனவரி பிப்ரவரி அல்ல, 2வது 1வது அவருடைய மார்க்கத்திற்கு தை மாசி என்று அதைத்தான் போடுவார்கள். ஆனால் நமது சகோதரர்கள், கவலையான விஷயம், ஆனால் என்ன மாதத்தில் இருக்கிறோம் என்று கூட தெரியாது, நாம் எத்தனை வருடத்தில் இருக்கிறோம் என்று கூட தெரியாது. அதிகமான சகோதரர்களுக்கு நான் ஹிஜ்ரி 1445 இருக்கிறேன் என்று கூட தெரியாது. அந்த அளவுக்குத்தான் நமது சமூகத்திலே சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒன்றுக்காக வேண்டி அல்லது ஒரு லெட்டர், கடிதம் ஒன்று எழுதுவதாக இருந்தால் அங்கே மாதத்தை போட்டு அரபு மாதத்தை கேட்கிறார்கள் கோல் பண்ணி. நான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கிறேன், நான் முஹர்ரத்தில் இருக்கிறேன், நான் சஃபரிலே, நான் ரமலானில் இருக்கிறேன் என்று அதிகமான சகோதரர்களுக்கு மாதத்துடைய கணக்கு கூட தெரியாது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்பதும் கூட கிடையாது. எங்களுடைய பேருக்கு கீழால நான் அந்த டிகிரி முடிச்சிருக்கிறேன், இந்த டிகிரி முடிச்சிருக்கிறேன், அவருடைய பேருக்கு பின்னால பல பட்டங்களை வாசிச்சு கொண்டு போறாங்க. ஆனா அவருக்கு முஹர்ரம் சஃபர் என்று சொல்லுங்கன்னு சொன்னா துல்காதா வரங்காட்டியும் துல்ஹிஜ்ஜா வரங்காட்டியும் சொல்ல தெரியாது. 12 மாசத்தை எத்தனையோ டிகிரிகளை முடிச்சிருப்பாரு. ஆனால் மார்க்கத்தில் இருக்குகின்ற 12 மாதங்கள் கூட தெரியாத அளவுலே இன்று நாம் சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள், கவலையான விஷயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த மாதிரியான ஒரு நிலைமைகளே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இன்னும் சில நாட்களினால் ஹிஜ்ரியுடைய புத்தாண்டு எம்மை ஆரம்பிக்க போகிறது, அது வரப்போகிறது. எனவே அந்த நேரத்திலே நானும் நீங்களும் இபாதத்தின் பக்கம், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக பாவ மன்னிப்பின் பக்கம் நாங்கள் ஈடுபட வேண்டும். சகோதரர்களே, இன்றைக்கு புதிய ஆண்டு வருகின்ற பொழுது கிறிஸ்தவர்களுடைய எங்கட எத்தனையோ சகோதரர்கள் கோல்ஃபிஷ்ல போய் இருக்கிறாங்க, அதுல போய் அந்த இடத்துல போய் இருக்கிறாங்க, 12 மணி வரங்காட்டி முடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. புதிய ஆண்டு 2025 வரப்போகுது அல்லது 2024 உருவாக போகுது. டிசம்பர் 12 கடைசி கட்டத்துல அந்த 12 மணி வரங்காட்டி முடிச்சு கொண்டு ரத்தி ஞானங்களை போட்டு மதுவுடையும் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நமது புத்தாண்டை
ஒரு இஸ்திஃபாரோடு பாவ மன்னிப்போடு நான் இவ்வளவு காலம் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறேன், என்ன அமல்களை செய்திருக்கிறேன், இந்த வருடம் என்னை விட்டு கழிய போகிறது, நான் எதை சம்பாதிச்சிருக்கிறேன், என்னுடைய மறுமைக்காக வேண்டி, என்னுடைய ஆகிராவின் வாழ்வுக்காக வேண்டி எதை நான் தயார் செய்திருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஏ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வாவை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வல் தந்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஏ மனிதர்களே நீங்கள் நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள், யோசித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய மறுமையின் வாழ்க்கைக்காக வேண்டி, உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள கபரின் வாழ்க்கைக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி, மஹ்ஷருக்காக வேண்டி எதை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறார். நாளை மறுமையின் வாழ்வுக்காக வேண்டி எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலேயும் ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களிடத்திலேயும் அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் அமல்களை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுக்குள்ளே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கோ, சுய விசாரணை செய்து கொள்ளுங்க. நான் மறுமைக்காக வேண்டி இந்த வருடம் என்னை விட்டும் கழிய போகிறதே, நான் 30-40 வருஷம் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறேனே, என்னுடைய இபாதத்துகள் எப்படி இருந்தது? சென்ற வருடம் எத்தனை குர்ஆன்கள் தமாம் செய்திருக்கிறேன், சென்ற வருடம் எத்தனை ஃபர்லான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதிருக்கிறேன், சென்ற வருடம் நான் எத்தனை நல்ல முறையில நடந்திருக்கிறேனா, எத்தனை தர்மங்கள் சதகாக்கள், எத்தனை லட்சங்கள் சதகாக்கள் செய்திருக்கிறேன், எத்தனை நோன்புகள் பிடித்திருக்கிறேன், ஃபர்லான நோன்பு எத்தனை விடுபட்டு இருக்கிறது, சென்ற வருடம் எனது மனைவியோடு ஒழுங்காக நடந்திருக்கிறேனா, என்னுடைய பிள்ளையை அதற்குரிய கடமைகளை செய்திருக்கிறேனா, என்னுடைய பெற்றோரோடு நான் எப்படி நடந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுய விசாரணை செய்யுமாறு அல்லாஹ் எங்களிடத்தில் பணித்து கூறுகிறான். சகோதரி, நாளை மறுமையின் நாளைகளை நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறார். ஒவ்வொரு வருடமும் என்னை விட்டு கழிகின்ற பொழுது நாம் மரணத்தின் பக்கம், மன்னரின் பக்கம், மஹ்ஷரின் பக்கம் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை கூட இன்றைக்கு சில சகோதரர்கள் விளங்குறாங்க. ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் என்னை விட்டும் கழிகிறதே, நான் இன்றைய நாளிலே எத்தனை பாவங்கள் செய்தேன், அதற்குரிய தௌபாக்களை செய்திருக்கிறேனா, நான் எத்தனை தொழுகைகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் இந்த மாதம், இந்த வருடம், சென்ற வருடம் எத்தனை தொழுகைகளை கதாவாக்கி கொண்டு நான் ரப்புடைய கோபத்தை சம்பாதிச்சுக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே ஒரு சுய விசாரணை செய்ய வேண்டும் என்பதையும் குர்ஆன் எனக்கு அழகாக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் செய்கிறார், வல் ஃபஜ்ர், அந்த ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறார், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அந்த பொருள், அந்த வஸ்து, அந்த நேரம், அந்த காலம் அது கண்ணியமானது. வல் ஃபஜ்ர் என்று ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த சுபஹுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு நேரமாக இருக்கிறது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த காலம் எவ்வளவு பெருமதியானது சகோதரர்களே. ஒவ்வொரு மூச்சும் எங்களை விட்டு கழிகின்ற பொழுது நாம் மரணத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை கூட இன்று நமது சகோதரர்கள் சிலர்கள் மறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதர்கள் காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லிவிட்டு, சத்தியம் பண்ணிவிட்டு மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ் சொல்லுகிறான் சிலர்களை தவிர யார் நல்ல அமல்களை செஞ்சு, நல்ல ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் தான் நஷ்டவாரி அல்ல. யாரெல்லாம் தொழுகை வீணடித்து காலங்களை, நேரங்களை நாசமாக்கி மண்ணாக்கி கொண்டு தன்னுடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நாசம்தான்.
வாழ்க்கையின் நாசம் என்று அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த காலம் நாட்களாக மாறி, நாட்கள் மாதங்களாக மாறி, மாதங்கள் வருடங்களாக மாறி, ஒவ்வொரு வருடமும் என்னை விட்டு கழிகின்ற பொழுது நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும், நான் எதை என்னுடைய மறுமையின் வாழ்க்கைக்காக வேண்டி, என்னுடைய மன்னரைக்காக வேண்டி, என்னுடைய மஹ்ஷருக்காக வேண்டி எதை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு சகோதரர்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நாளை மறுமையின் நாளையிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்துடைய நேரத்துல கத்துவாங்க, கெஞ்சுவாங்க, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் தவணத்தா, என்ன கொஞ்சம் பிற்படுத்தி விடு, கொஞ்சம் நேரம் தா, நான் அமல்கள் செஞ்சு கொண்டு வாரேன். ஏண்ட காலத்தை, ஏண்ட நேரத்தை ஒவ்வொரு வருடமும் என்னை விட்டும் கழிகின்ற பொழுது 60-70 வருஷம் எனக்கு தந்திருந்தாயா அல்லாஹ், எல்லாம் என்னை விட்டு கழிகின்ற பொழுது எல்லாம் நான் கணக்கில்லாம இருந்தேன். புது வருடம் வர 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 ஏண்ட அமல்களை, ஏண்ட இபாதத்துகளை, ஏண்ட தக்குவாவை நான் பார்க்கல யா அல்லாஹ், நான் கொஞ்சம் கூட மறுமையின் பக்கம் நெருங்கிறேன், மௌத்தின் பக்கம் நெருங்கிறேன் என்று நான் சிந்திக்கலையா அல்லாஹ், ஒரு செகண்ட் எனக்கு தா என்று கெஞ்சுவான். அல்லாஹு தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்லுகின்ற பொழுது மனிதன் கேட்பானாம், ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டுவிட்ட அமல்கள் எல்லாம் செய்துவிட்டு வருகிறேன் நாயனே, எனக்கு கொஞ்சம் என்ன பிற்படுத்தி விடு, உலகத்துக்கு மறுபடியும் திருப்பி அனுப்பிவிடு, ஏண்ட உயிரை படுத்து விடாதே என்று மனிதன் கேட்பான். லா யஸ்தக்திமூன ஸாஅத வலா யஸ்தகிரூன், அல்லாஹ் அதிலேயும் காலத்தை சொல்லுகிறான். சகோதரர்களே, காலம் என்பது பொறுமதையானது. அல்லாஹ் காலத்தை சொல்கிறான். ஒரு செகண்ட், ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, ஒரு செகண்ட் கூட முற்படுத்தப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாது. உரிய நேரத்தில் உங்களோட ரூஹ்வை அல்லாஹ் கைப்பற்றுவான் என்பதையும் அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து சொல்லுகிறான். சகோதரர்களே, எனவே காலங்கள் பொறுமதியானது, நேரங்கள் பொறுமதியானது. எமது புத்தாண்டுக்காக தயாராகக்கூடிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. என் அம்மா வாப்போடு சென்ற வருடம் எப்படி நடந்தேன், எத்தனை முறை அவங்கள்ட்ட பத்வாவுக்கு ஆளாகினேன், எத்தனை தொழுகையில கலாவாக்கினேன். எங்களை எத்தனை சகோதரர்கள் சுபகுடைய தொழுகை தொழா இன்னைக்கு ஜும்மா இந்த மஸ்ஜித்ல இருக்கிறீங்க, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேருக்கு இமாம் ஜமாத் சுபஹுடைய தொழுகை மிஸ் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு எத்தனை வக்து நேர தொழுகை மிஸ் ஆகிருக்குது, எத்தனை சகோதரர்களுக்கு சென்ற ஜும்மாவுக்கு வந்தவங்க இந்த ஜும்மாவுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க. கொஞ்சம் தனக்குள்ளே சுய விசாரணை செய்யுங்க. ஒவ்வொரு வருடமும் என்னை விட்டும் கழிகின்ற பொழுது நான் மறுமையின் பக்கம், மஹ்ஷரின் பக்கம், மௌத்தின் பக்கம், மன்னரின் பக்கம் நான் சென்று கொண்டிருக்கிறேனே. இப்படியே சென்றா ஏண்ட காலத்தை நேரத்தை வீணாக்கி நாசமாக்கிட்டு போனா ஏண்ட மறுமையின் வாழ்க்கை ரொம்ப பயங்கரமானது. மௌத்துடைய நேரத்துல கெஞ்சி கதறி கேட்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், மலக்குமார்கள் அனுப்புவான். மலக்குமார்கள் அடித்து அடித்து ரூஹுவை எடுப்பாங்க. அடித்து அஹ்ரிஜூ அன்ஃபுஸக்கும் அஹ்ரிஜூ அன்ஃபுஸக்கும், ஒரு ரூஹுவை தந்துவிடு தந்துவிடு என்று அடித்து அடித்து எடுப்பார்கள். இந்த நேரத்தில் கெஞ்சி கதறி கேட்பான், அமல் செஞ்சு கொண்டு வாரேன் யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் ஒரு செகண்ட் தா என்று அந்த நேரத்தை காலத்தை கேட்பான். சகோதரர்களே, அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, எண்ணத்துக்குரியவர்களே, எனவே எங்களோட காலங்கள் நேரங்கள் பொறுமதியானது. எனவே அமல்களை செஞ்சு கொள்வோம், இபாதத்துகளை செஞ்சு கொள்வோம், செஞ்ச பாவத்துக்காக தௌபா செஞ்சு கொள்வோம். எனவே இதற்கு பின்னால் இருக்கின்ற காலத்திலேயாவது வருகின்ற வருடத்தை நல்ல முறையிலே 5 நேர தொழுகையை அதான் சொல்லப்பட்ட மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவோம். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடப்பதற்கு நியத்து வச்சுக் கொள்வோம். பிள்ளைகள், மனைவி, எல்லா கடமைகளும் பக்கத்து வீட்டானோடு நல்ல முறையில் நடக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்வோம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து முத்தகிங்களாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற அந்த நாளை, அது அந்த வருடத்தை, புத்தாண்டை நல்ல முறையை கழித்து நல்ல இபாதத்தோடு தக்வாவோடு அந்த நோன்பை பிடித்து அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய கூட்டத்தோடும் தக்வா உள்ளவர்களாகும் வருகின்ற வருடத்தில் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்தால் சம்பூர்ணமாக ஃபர்லான 5 நேர தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், வருகின்ற வருடத்திலே இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்தால் நல்ல அமல்களை செய்வதற்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த வருடங்கள் ஏதோ அமல்கள் இல்லாமல் குறைந்து விட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ், உண்மையான தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், பாவ மன்னிப்பு தேடுகிறோம் யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு ஆசை ஆர்வத்தை தந்துரு யா அல்லாஹ். ஒவ்வொரு செகண்டும் எங்களை விட்டு கழிகின்ற பொழுது மர்மையின் பக்கம் அஹ்ஷரின் பக்கம் மௌத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து முத்தகீன்களாக தக்வா உள்ளவர்களாக எங்களுடைய காலத்தை நேரத்தை மார்க்கத்துக்காக தீனுக்காக இபாதத்துக்காக கழிக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களை எல்லாருக்கும் எங்களுடைய குடும்பத்தார்கள் அனைத்து முஸ்லிம்களுக்கு நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக. மரணிக்கின்ற பொழுது கலிமாவோடு சுஜூத்